காலை வணக்கம். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காத்திடுவார். ஆமாங்க, ஒரு சகோதரன் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து கேட்டாரா, ஆண்டவரே நீங்க யாரு அப்படின்னு. ஆண்டவர் சொன்னாரா, நான் தான் உன் சிருஷ்டிகர், உன் அடைக்கலம், உன் கோட்டை, உன் கேடகம், உன் ஆறுதல், உன் பெலன் என்று சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது அந்த சகோதரனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்ததாம். ஆண்டவரே நீங்க யார் என்பதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. இன்னும் ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் கேட்கிறேன், நான் யாருப்பா அப்படின்னு கேட்டாராம். ஆண்டவர் அவருடைய கண்களில் இருந்து வழிந்து கொண்டிருந்த கண்ணீரை துடைத்து சொன்னாரா, நீ என்னுடையவன் என்று. ஆமாங்க, இந்த காலை வேளையில உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மகளே நீ என்னுடையவள், மகனே நீ என்னுடையவன், நான் உன்னோடு இருந்து உன்னை கரம் பிடித்து நடத்துவேன், உன் கண்ணீர் யாவையும் நான் துடைப்பேன். மகனே மகளே கலங்காதே, நான் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்றாருங்க. ஆமாங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகவும் மாட்டாரு, உங்களை கைவிடவும் மாட்டாரு. அந்த நம்பிக்கையோட சந்தோஷமா இந்த வாரத்தை துவங்குங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேளையிலுமாய் தகப்பனே, நீ என்னுடையவள், நீ என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா, நான் உங்களோடு இருந்து உங்களை நான் நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறீரே, எங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே, உம்மை நன்றியோடு 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 கூட துதிக்கிறோம் ராஜாவே. அப்பா, நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறீரே ராஜா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். நீர் எங்களோடு இருந்து எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில தகப்பனே செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.